இந்த ராணி கேரக்டரை கொண்டு போய் சாச்சனா கிட்ட கொடுக்கணும்னு யாரு யோசிச்சாங்களோ அந்த புண்ணியமான நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன்னா என்னடா ஆம்புலன்ஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, சாச்சனா மாதிரியே பேசுறீங்க. முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் சத்யா தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காப்ல கேப்டன்சியை எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனா சத்யாக்கே ஒருத்தங்க போயிட்டு என்னப்பா நீ என்னப்பா பின்னாடி போ, அதுக்கு எடுத்துக்காட்டா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் தர்ஷிகா போடுறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு தெரிஞ்சோம் தர்ஷிகாவா, நாளைக்கு அப்டேட் வந்துடும் மக்களே. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு வழக்கம் போல தான் 7th வீக் உடைய ரிவ்யூ வந்து பண்ண போறோம். என் கூட யார் வந்திருப்பான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்க, அன்சீன் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம விஎஸ்கே வந்திருக்காரு. வணக்கம். வணக்கங்க. எப்படி என்ன ரியாக்ஷன் இது? லைவ் பார்த்து என்ன நோகடிச்சிட்டாங்க. லைவ் பார்த்து நோகடிச்சாங்க. 1 எபிசோட எங்களால பார்க்க முடியல. பாவம் லைவ் எல்லாம் பார்த்தா என்ன ஆகுறது இல்ல என்ன கண்டென்ட் பேசுறதுனே தெரியல. நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்து எடுத்துட்டு இருக்கோம், சரி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள கச்சா முச்சா எல்லாம் கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ இதை பேசலாமா இல்ல அதை பேசலாமா, பாதியில எல்லாம் பார்த்தோம்னா சுத்தமா புரியாது. அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு சண்டைனா ஒருத்தர் இவன் சொன்னா அதை சொன்னான்னு சொல்லலாம். அட் டைம்ல 10 பேரும் கத்துறதுனால எவன் பேசுறதா சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல எடிட்டர்ஸ்க்கே வந்து கன்ஃபியூஷன் ஆயிருக்கும், யார் வாய்ஸ் வந்து மியூட் பண்றது, யாரு பேசுறது பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த சீசன்ல வாய்ஸை மியூட்டும் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா பின்னாடி பாட்டு பாடுறதெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இவங்க பேசுறத கேட்கறதா பின்னாடி பாட்டு பாடுறத கேட்குதான்ற மாதிரி கன்ஃபியூஷன் வேற பண்றானுங்க. ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்த சீசன்ல இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஒரு டல்லான சீசன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? எவ்வளவுனா சொல்லுங்க அந்த மாதிரி. சரி குழி பறிச்சிட்டாங்க. 50 நாள் இருக்கா, எல்லாத்தையும் போட்டு புதைச்சு விட்டா போதும். 50 நாள்ல தெரிஞ்சிடும் உள்ள போட்டு புதைக்கலாமா இல்ல வேணாமா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆமா சரி ரைட். இப்போ இந்த வாரத்துடைய டாஸ்க், அந்த டாஸ்க்ல நல்லா யாரு பெர்ஃபார்ம் பண்றா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசி ஆகணும். உண்மையிலேயே சாச்சனா பின்னி படம் எடுக்குதுங்க. அப்பா அவங்க இல்லைன்னா இந்த சீசனே வேஸ்ட்டுங்க. சீரியஸா எனக்கு வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுல சாச்சனாவை சொல்லலான்ற அளவுக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து முழுக்க மியூட்ல போட்டுறேன். எப்பெல்லாம் சாச்சனாவை ஸ்க்ரீன்ல காட்டுறாங்களோ நான் மியூட்ல போட்டு வச்சிருவேன். ஏன்னா அது காது கொய்யின்னு கேக்குது. அப்புறம் வந்து டாக்டர் எல்லாம் போக வேண்டியதா இருக்குதா, அது ஒரே வார்த்தை திருப்பி சொல்லுது. நான் சொன்னேன்னா என்னடா ஆம்புலன்ஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. சாச்சனா மாதிரியே பேசுறீங்க. அப்ப இவனையும் ஆபிட்டு போயிருவாங்க பாக்குறவங்களும். எதுக்கு? ஐயோ அப்பா, இந்த புள்ள இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாக்குற ஆடியன்ஸுக்கும் அப்படியே பிபி எல்லாம் எகுரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த புள்ள ஒரு ஆர்வ கோளாறா இருக்கு. எல்லாம் ஓகே, கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுன்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே தெரிய மாட்டுது. நேற்று டாஸ்கை முடிச்ச உடனே கடந்து கத்துது. பார்த்துருப்பீங்க லைவ். எங்களுக்கு 1 ஹவர்ல கொஞ்சமா தான் காமிச்சாங்க. லைவ்ல எவ்வளவு நேரம் கத்திட்டு கிடந்துச்சு. அது போயிட்டே தான் இருந்தது. அது ஒரு 1/2 hour கிட்ட போயிட்டு இருந்தது. 1/2 hour கேப் விட்டு அப்படியே பேசிட்டே இருந்தது. இந்த ராணி கேரக்டரை கொண்டு போய் சாச்சனா கிட்ட கொடுக்கணும்னு யாரு யோசிச்சாங்களோ அந்த புண்ணியமான நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ராஜாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. யார? ராஜாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆமா, ராணுவம் ஆண்கள் அணியும் சரி பெண்கள் அணியும் சரி, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு செலெக்ஷன் எனக்கு புரியல. நல்லா பேசக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க ஹவுஸ்ல, இல்லாட்டா பரவாயில்ல. அவங்களுக்குலாம் வந்து இந்த மற்ற கேரக்டர்ஸை கொடுத்துட்டு ராஜா ராணின்றது ஒரு மெயினான ஒரு கேரக்டர்ஸ், அவங்களுக்கு தான் பவர்ஃபுல் கேரக்டர். அவங்க 2 பேரும் டம்மி ஆகிட்டு கடைசி வரைக்கும் ராஜகுரு, படைத்தளபதி, மக்கள் இவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்களே தவிர்த்து ராஜா ராணி கொஞ்சம் ஓரமா உட்காருக்கிற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. என்ன இது நல்லாவா இருக்குது? அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் தான் இது. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா தளபதி போய் பேசலாம். தளபதிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ராஜா இல்ல ராணி வந்து பேசணும்ல. இங்க ராணி வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க தவிர நவரவே மாட்டாங்க. ஃபெவிகல் போட்டு எதுவும் ஒட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க தவிர ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பதா, அப்படி ஏதாவது ஸ்டெப் எடுத்தா கூட மக்களை வந்து மாட்டி விடுற மாதிரி தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா சொல்யூஷன்லாம் இவங்களே கொடுத்துட்றாங்க. ராஜகுருங்கிறது யாருன்னா ராஜாக்கு அட்வைஸ் சொல்லக்கூடியவங்களா தான் இருக்கணும். ஒரு பிரச்சனையை வந்து ராஜா கிட்ட கொண்டு போய் இதுக்கு வந்து ராஜகுரு என்ன அட்வைஸ் சொல்றாரு, ராஜா அதை கேட்டு ராஜா என்ன சொல்யூஷன் சொல்றாரு, இப்படிங்கிற மாதிரி தானே இந்த டிராவல் இருக்கணும். அதான் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க படைத்தளபதி ராஜகுரு, நீ ராஜாட்டெல்லாம் போக வேணாம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். அப்ப ராஜா எதுக்கியா இருக்காரு? பாவம் யார் ராஜாவும் ராணி வந்து சொல்ல தேவையில்லை, அது வேற மாதிரி கிடக்குது. ராணவ் போன வாரம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த இதுல கொஞ்சம் ரொம்ப அவருக்கு வந்து கேமே புரியலையா என்ன ஏதுன்றது தெரியல. கொஞ்சம் கேம் புரியல, அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆமா, ஒரு வாயை திறந்தாலே வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல பேசுற மாதிரியே தான் பேசிட்டு. செந்தமிழ்ல வேற பேசணும்ட்டாங்களா? ஆமா, சுத்தம் அதெல்லாம் சுத்தம் தமிழே வரல. ஆமா, செந்தமிழ்ல எல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்குதான் சாச்சனா வந்து
வாயை வந்து பொத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தீபக்கை பார்த்து எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அப்ப மொத்தமா வந்து சொல்லியிருப்பாங்க சாச்சனா. அதை சொன்னோன்னா ராணுவுக்கு வந்து கோவம் வந்துடும். தளபதியாரே எப்படி அவங்க அப்படி சொல்லலாம், எப்படி அவங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராணுவுக்கு வந்து கோவம் வந்துடும். எந்திரிச்சு வந்து கொஞ்சம் சரளமா வந்து பேசினதுன்னு நான் இப்பதான் வந்து பார்த்தேன். அது முன்னாடி வரைக்கும் நம்மளால வந்து பார்க்க முடியல. ஏதோ லைட்டா ஸ்கோர் பண்ணிட்டாப்ல. ஸ்கோர்லாம் இல்ல, ஏதோ கோவம் வந்துச்சு. அது சாச்சனாவா இருந்ததுனால பேசியிருக்காரு, வேற யாரா இருந்தா பேசியிருக்க மாட்டாரு. அண்ட் ரயன் இதுக்கு போன வாரம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா கூடயே உட்காந்து பேசி எதுக்குடா நீ வந்தன்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாப்புல. வீக்கெண்ட் எபிசோட்லயும் சௌந்தர்யா எடுத்து கொடுத்த பாயிண்ட்டை கேட்டு சொல்லி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாப்புல. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல ரயனுக்கு வந்து ஒரு அடி தான். அதுக்கப்புறம் ரயனோட மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாகி போச்சு, பெருசா இது பண்ண முடியல. அந்த மனுஷன் உட்காந்து அதை நினைச்சு அழுதுட்டு இருந்தா ஜாக்லின் போய்கிட்டு உர்ரா ரியா போனதுக்கு எங்கடா ஃபீல் பண்றேன், நான் எங்கடா ரியா போனதுக்கு ஃபீல் பண்ணேன், என்ன திட்டாங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். பட் இந்த இதுல வந்து ராஜகுரு கேரக்டர் ரயன் கொடுக்கும்போது நான் யோசிச்சேன், ஒழுங்கா பண்ணுவாரா மாட்டாரா தெரியலையே, திரும்பவும் பெண் வேணிக்கே போயிட்டு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க போறாரான்ற மாதிரி. பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்ல. இல்ல டாஸ்க்கும் சரி எல்லாமே சூப்பரா பண்றாரு. ஸ்கூல் டாஸ்க்ல கூட சௌந்தர்யா கூட தான் டிராவல் பண்றாம நமக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி அந்த ஒரு கேரக்டர் அவர் எடுத்து பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் எந்த ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாலுமே சரி அதை வந்து சூப்பரா பண்றாரு. ஸோ இந்த வீக்ல கூட அவருக்கு வந்து டாஸ்க் வந்து கொடுத்தாங்க, அதுவும் வந்து சூப்பரா பண்ணாரு. இப்போ வந்து இந்த டாஸ்க் ராஜாராணி டாஸ்க்லயும் வந்து அவர் கொடுத்த கேரக்டர் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பாயிண்டா பேசுறாரு, முன்னாடி நின்று பேசுறாரு, போல்டா பேசுறாரு. எல்லாத்தையுமே வந்து மஞ்சரிலாம் வந்து விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவர் 2 வார்த்தை தான் பேசுறாரு, அந்த 2 வார்த்தை கூட கரெக்டான ஒரு வார்த்தையா வந்து பேசிடுறாரு நம்ம ரயான். ஓவராலா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த கேரக்டர் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. படைத்தளபதியா பாக்குறதா இல்ல கேப்டனா பாக்குறதா என்னன்றது தெரியல. அவங்களுக்கும் தெரியல. அது அவங்களுக்கும் தெரியல. சொன்ன மாதிரி மஞ்சரி இவங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நல்லா பேசுவாங்க, இவங்க வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்டா இருப்பாங்க. கேப்டன்சி கிடைச்சிருக்கு, மத்தவங்களுக்கு கிடைக்கிறத மீறி அடுத்த ஒரு லேடியில 2வது லேடி வந்து இவங்க தான் இல்லையா. சத்யா, அருண் பிரசாத், முத்துக்குமரன் தான் இருந்தாங்க. தர்சிகா மட்டும் தான் 2 வாரம் கேப்டன்சி எடுத்திருந்தாங்க. பரவாயில்லடா, வந்த உடனே ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. போக போக நீ ஒன்னு பேசுற இங்க ஒன்னு பண்றன்ற மாதிரி ராணுவ மேட்டர்ல அவ்வளவு கோவப்பட்டாங்க. அப்ப அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் அவ்வளவு வார்ன் பண்ணிருக்காங்க. அப்ப இவன் வந்து பண்ணா பண்ணாலும் எகிரி குச்சி ரூல் பிரேக்கிங் தான். இந்த மாதிரி பண்ணா ரூல் பிரேக் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாச்சனாக்குள்ள எகிரி குதிச்சு போய் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வருது. இங்க இருந்து சௌந்தர்யா அந்த பக்கம் போயிட்டு டாஸ்க் பண்ணாம ஓடி வராங்க. அப்புறம் இந்த மஞ்சரியா கேப்டனா அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அப்படி போக கூடாது. கேப்டனா போயிட்டு வந்தா வேற விஷயம். ஆனா படைத்தளபதியா அந்த செங்கோலை தேடுறதுக்காக அந்த பக்கம் போயிட்டு வந்தாங்க. அவங்களும் டாஸ்க் பண்ணல. அதுக்கு பதிலா தர்சிகா வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் டாஸ்க் பண்ணல கடைசி வரைக்கும். இதை எல்லாத்தையும் கேப்டன் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு சப்போர்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஒன்றும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஸோ கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டாகவும் பாய்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாகவும் ஒரு கேம் விளையாடுற மாதிரி தானே இருக்கு. அது நாங்கள் 1 ஹவர்ல பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே அவங்களுக்கு வந்து தெரியல. ஒரு கிளாரிட்டியா அவங்களுக்கு வந்து சுத்தமாவே இல்லை. ஏன்னா எப்போ கேப்டனா இருக்கணும், எப்போ வந்து தளபதியா இருக்கணும், எல்லாருமே வேற சுத்தி கத்திக்கிட்டே வேற இருக்காங்களா. ராணி வேற சும்மாவே வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து எதுக்குமே பேசல. தளபதி தான் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆண்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ப்ரெஷர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க பெண்கள் தரப்புல இருந்து முன்னாடி நின்று பேசுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா ஜாக்லினும் வந்து பாத்தீங்கன்னா மக்களா இருக்காங்க. தளபதி தான் வந்து முன்னாடி எல்லாத்தையும் வேற. ஆமா. சோ மக்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. தளபதி தான் வந்து பேசணும் அப்படின்றதுனால மஞ்சரி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி வந்து நிக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ரெஷரே வந்து ஆண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரே அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அதை தாண்டி இந்த மாதிரி வந்து ஸோ செங்கல் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, போய் நைட் வந்து தூக்கிட்டு வருது, அதெல்லாம் வந்து தட்டி கேட்கணும். இவங்க வந்து ஒரு கேப்டனா வந்து அங்கே வந்து மாறி இருக்கணுமே தவிர அந்த செங்கலை வந்து காப்பாற்றினது வந்து அந்த ஒரு மைண்டில் தான் வந்து நம்ம மஞ்சரியோட பாயிண்ட் வந்து இருந்தது தவிர அதை வந்து கேட்கணும், ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் சுத்தமாக அவங்களுக்கு வந்து வரவே இல்லை. மேபி காலையில இருந்து நைட் வந்து உழைச்சிருக்காங்க, அந்த டயர்ல வந்து மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அங்கே மறந்துட்டாங்கன்றது ஓகே. டாஸ்க்லயே அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசுறீங்க, எதுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறீங்க, எதுக்கு மார்க் பண்ற மாதிரி பேசுறீங்கன்ற வார்த்தையை தான் அவங்க அதிகமா அடுத்தவங்க கிட்ட யூஸ் பண்றாங்க. ஆனா ராணுவ பார்த்துக்கிட்டு பேசுங்க, என்ன நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு கட்டிக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களே, அப்ப இது ப்ரொவோக்கிங் இல்லையா, இது ட்ரிகரிங் இல்லையா, இதை வந்து அவர் அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா. இன்னொன்னு அதே ராணுவ கிட்ட அங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாப்ல, நீ வந்துட்டியா நானும் பண்றேன்னு சொல்லிட்டு ராணுவ போய் மொத்த பொருளையும் எடுத்து வந்துட்டாப்ல, கொடுப்பா ஸ்டோர் ரூம்ல வைக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு அவனை ஏமாத்தி வாங்கிருக்காங்க. கேப்டன்சியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவன் வாங்கி அவனையே கேலி பண்ணி விழுந்து சிரிக்கிறான். ராணுவத்தை பெருசா எடுத்துக்கல. ரயனும் வந்து என்ன முட்டாளடா நீ அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு திட்டினாப்ல. அவருக்கே கோவம் வந்துச்சு ரயனு பாக்குறதுக்கு. ஆனா ராணுவுக்கு அது புரியவும் இல்லை. ஆனா இவங்களை இவ்வளவு பேர் இதே விஷயத்தை வேற யார்ட்டாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு ப்ரொவோக் ஆயிருப்பாங்க, எவ்வளவு ட்ரிகர் ஆயிருப்பாங்க.
இல்லையா? அப்ப அஸ் அ கேப்டனாவும் சரி, அஸ் அ கண்டஸ்டன்டாவும் சரி, மஞ்சரி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிக்கல, ஒழுங்கா பிஹேவே பண்ணலன்ற மாதிரி தானே இருக்கு. அப்போ என்னுடைய எல்லா கருத்தையும் வந்து நான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன், ஆனா அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி தானே இருக்கு மஞ்சரி. ஸோ இந்த அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், சத்யா தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காப்ல கேப்டன்சியை எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனா சத்யாக்கே ஒருத்தங்க போயிட்டு என்னப்பா நீ என்னப்பா பின்னாடி போ, நான் இருக்கேன்ல, அதுக்கு எடுத்துக்காட்டா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா நிறைய வாங்கி கட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா சேர்த்து எனக்கு தெரிஞ்சு செய்வாருன்னு நினைக்கிறோம். ஒரு வாரம் இப்படித்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து சரி கேப்டன்சிக்கு அப்புறமா இப்படிங்கிறது மாதிரி கேப்டன்சிக்கு முன்னாடியே இந்த கேர்ள்ஸ் டீம் ஒரு டிஸ்கஷன் போட்டிருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா பாய்ஸ் டீம் பண்ண தப்ப நம்ம பண்ண வேணாம், அதாவது மனசாட்சி இல்லாதபடியான டாஸ்கை வந்து நம்ம கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாச்சனாப்புல தான் அதை பேசியிருக்கோம். வேற எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா மஞ்சரி கொடுத்த முதல் டாஸ்கே வந்து ஒரு இதுலயும் வந்து 30 போடுங்க, 5 எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 450 கவுண்ட் போடுங்கன்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாச்சு. நேத்து கூட என்ன பண்றாங்க, சாச்சனா வந்து நம்ம ஜெஃப்ரி பைபிளுக்கு 100 தோப்பு காரணம் கொடுக்குறாங்க. அது வேற சொல்லியிருக்காங்களே நைட்டு பேசும்போது நான் வேணும்னே தான் கொடுத்தேன்னு வேற சொல்லிச்சு அது அந்த புள்ள. பாத்தீங்களா, வேணா நீ என்ன பயங்கரமா கலாய்ச்சிட்டே இருந்தல, நான் வேற ராணியா வேற இருந்தேன், அதனால வேணும்னே தான் நான் கொடுத்தேன். ஆனா நீ பண்ணுவேன்னு நினைச்சேன், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் வேற நீ, அதனால நீ பண்ணுவேன்னு நினைச்சேன், நானா பண்ணுவேன். அப்படியா? அதெல்லாம் பண்ணுமாமா? அப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நீ பண்ணுவேன்னு சொல்லியிருக்க, அப்ப 200 போடுன்றணும். முத்துக்குமரன் வந்து 250 போடுவாராம். முத்துக்குமரனே வந்து சொல்லியிருக்காராம். ஸோ முத்துக்குமரனே 250 போடும்போது ஜெஃப்ரி ஸ்போர்ட்ஸ் மேன் 100 வந்து போட மாட்டாரா? இப்ப நீங்களே ஒரு 10 கொடுத்தா போட மாட்டீங்களா அப்படின்னு ரஞ்சித் வேற சொல்லுது. நான் போடுவேன் அப்படின்னு அவர் ஆமா சாமி தானே அவரு ஆமான்றாரு. ஸோ நீங்களே வந்து 10 போடுறீங்க, அப்ப ஜெஃப்ரியால கண்டிப்பா 100 போட முடியும், நானே போடுறேன் அப்படின்றப்ப அவன் போட மாட்டானா, அதனால தான் நான் 100 கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிற மாதிரியே வேற பேசிட்டு. இல்ல இது சமாளிக்கிற மாதிரி இருக்கு கூட, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் அவனுங்க. அது அந்த பிள்ளை ஒரு வார்த்தையை விட்டுருக்கு இல்லையா, நானே போடுவேன் அப்படின்னு சொல்லி. ஜெஃப்ரி பேசவே இல்லையே. இல்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து சாச்சனா உள்ள வரணும்னு சொல்லி கேட்கும்போது போடு, அன்னைக்கு தான் சொன்னல 100 போடுவேன், 200 போட்டு விட்டு போ அப்படின்றணும். அடுத்த நாள் உட்கார்ந்து எந்திக்க முடியாது அந்த பிள்ளையால். அப்ப தெரியும் இனிமே இந்த மாதிரி டாஸ்கை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி. அது சில டைம் வந்து நம்மளால அப்படி அந்த ஒரு சில டைம் ஓகேவா இருக்கும், சில டைம் மசில் இதாயிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளால வந்து அது டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு விளையாட்டுக்காக வந்திருக்கோம் ஒரு ஷோல, இங்க போயிட்டு இதுக்கு இவ்வளவு டஃப்பான டாஸ்க் எல்லாம் வந்து சுத்தமா நடக்கவே முடியல. காலெல்லாம் வந்து தாங்கி தான் நடந்து வந்தாரு. பாத்தீங்களா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கேப் விட்டு நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா கால் வந்து பிடிச்சிக்கும், நம்மளால வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து கூட எந்திக்க முடியாது, நம்மளால அவ்வளவு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து ஜெஃப்ரிக்கு வந்திருக்கு. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா டாடின்னு வேற கொஞ்சம் எந்த சீசன்லயும் இப்படிலாம் டாடின்னு கூப்பிட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. பிக் பாஸ் டாடின்னு கூப்பிட்டாலே வந்துட்டு அவரு கேட்டாப்ல, விஜய் சேதுபதி கேட்டாப்ல, யாரு நம்ம சத்யா வந்து டாடி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னப்பா டாடி இப்பவே சேஃப் கேம் ஆரம்பிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேட்டாப்ல. இங்க ஹோஸ்டியே ஒரு பிள்ளை டாடின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. 6 ஜாம் பாட்டில் இதெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். முக்கியமா இந்த வாரம் வெளியே போக வேண்டிய இடத்துல வேற அந்த புள்ள இருக்கு, அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த சிவகுமார், அவருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சிச்சு. அந்த டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கொடுத்தது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபேரான ஒரு டிசிஷன் தான். ஆண்கள்லயே வந்து அவர் தான் வந்து லோவா இருந்திருக்கிறாரு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா பண்றாரு. பட் இருந்தாலும் இந்த ஓட்டோட கவுண்ட் நம்ம கணக்கு பண்ணி பார்க்குறோம்னா அவர் ரொம்ப லோவா இருந்திருக்காரு. அது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஒரு கெஸ்ஸிங் தான். இவர் வந்து கொஞ்சம் லோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்றீங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாப்ல. மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறதுன்னு அது பார்க்கும்போது மற்றவங்க எல்லாருமே வந்து எங்கேயோ இருக்காங்கல்ல. இப்போ ரயானு ராணாலாம் வந்து அந்த ஒன் டேல பயங்கரமா ஸ்கோர் பண்ணாரு. பரிதாப ஓட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய வந்தது. ஸோ அதில் வந்து அவரோட ஓட்லாம் வந்து பயங்கரமா போச்சு. ஸோ ஜென்ரலாவே விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, சிவகுமார் வந்து தீபக்கை பத்தி அதிகமா போயிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்த் கிட்ட தான் புலம்பிக்கிட்டே இருக்காப்ல. இப்போ ரீசன்ட் டைம்ல பார்த்தா ரஞ்சித் கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணுவாப்ல. அது ரஞ்சித் இவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய 2 பேர் யாருன்னா, ஒன்னு ஆர்ஜே ஆனந்த், இன்னொன்னு வந்து ரஞ்சிதா இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் சிவகுமாருக்கு ஓட்டு போட்டாப்ல. 3வது ஓட்டு அவரே அவருக்கு போட்டுக்கிட்டாரு. ஒன்னு வந்து முத்துக்குமரன் போட்டாப்ல. இப்படிதான் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அங்க ஒரு ஃபேவரிசம், அதாவது அவர் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்காருன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, சிவகுமார் எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டா இருக்காப்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்னஸ் இவருக்கு ஒர்க் ஆகுதோ அப்படிங்கிறது நாங்க பார்த்தேன் அந்த இடத்துல. ஏன்னா ரயனுக்கும் அதே மாதிரி ஓட்டு வந்துச்சு. தீபக் வந்து ரயனுக்கு போடுறாரு. தீபக் வந்து உள்ள இல்ல
தீபக் வந்து நாமினேஷன் இல்லையா? ஆமா, ஆல்ரெடி 2 வாட்டி வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆமா. சோ இங்க வந்து 2 வாட்டி இல்ல, ஒரு வாட்டி தீபக், ஒரு வாட்டி ரஞ்சித்துக்கு 2 வாட்டி ஒன்னு பிரிச்சு கொடுத்தாங்க. சோ இந்த வீக்ல வந்து 2 பேருமே இல்ல, ரஞ்சித்தும் இல்ல தீபக்கும் இல்ல. சோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படின்னு பாக்கும்போது சிவகுமார் தான் ஏஜ். அதையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ்லாம் இவங்களா இருக்காங்க. இவங்களாம் வந்து ஆல்ரெடி பல நாளா இருக்காங்க. ரயான் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு தாட்ல சரி ஓகே சிவகுமார் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ல கொடுத்தாங்களான்னு தெரியல. இது உங்களுடைய தாட். ஆமா, என்னோட தாட். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் பார்த்தா அந்த மனுஷன் டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு. அன்அபிஷியலா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது கேர்ள்ஸ் டீம்ல இருந்து தான் அதிகமான பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஜென்ஸ் மட்டும் தான் டேஞ்சர் ஜோன்ல இருந்தா சிவகுமார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கரெக்டான ஆளை பிக் பண்ணி வாடா வெளியே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வாரமும் கன்ஃபார்மாக வெளியே போகிறது ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மக்கள் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4 பேர் தான் இருக்கும் மக்கள் அப்படின்னாங்க. பெண்கள் 3 ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்குல்ல. 3 ஆயிடும்னு நினைக்கிறேன். ரைட்டு, சரி. இது கண்டஸ்டன்ஸ் பற்றி நம்ம ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மற்ற எல்லாருமே அஸ் யூஸ்வல் அவங்க ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பெருசாக யாரையும் குறிப்பிட்டு பேசுகிற அளவுக்கு பெருசாக யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் அப்படியே நாமினேஷன் வந்துட்டோம் அப்படின்னா, நாமினேஷன்ல இப்போதைக்கு லிஸ்ட்ல இருக்குது சாச்சனா தான். வெளியே போகணும்னா சாச்சனா தான் போகணும். ஏன்னா வெளியும் பெருசா அந்த பிள்ளைக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது, உள்ளுக்குள்ளேயும் யாருக்கும் பெருசா ரெஸ்பான்ஸ் கிடையாது. ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் வீக்கெண்ட் எபிசோட்ல மட்டும் தான் வந்துட்டு போவாப்ல. ஸோ அவர் காப்பாத்தினா மட்டும்தான் உண்டு, இல்லாட்டா அந்த பிள்ளை இந்த வாரம் வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் இல்லையா? நம்மளோட கணிப்பு. பிக் பாஸ் டீம் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு மேல வந்து தர்ஷிகா இருக்காங்க. ஆமா, தர்ஷிகா எங்க இருந்தது ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அந்த லிஸ்ட்ல இருந்தது. 2 வாட்டி பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கி 2 வாட்டி கேப்டன்ஷிப் டாஸ்க்ல வின் பண்ணி கேப்டன் இருந்த ஒரு பொண்ணு இப்போ வந்து அவ்வளவு லோல இருக்காங்க பிகாஸ் ஆஃப் காதல். ஐயா, அதுக்கு நான் அந்த இது பண்ண நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, தர்ஷிகாவுடைய கிராஃப் வந்து அடுத்தவங்களை பார்த்து குறையுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர்த்து அவங்களுக்கு கிராஃப் குறையுதுங்கிறத அவங்களே பார்க்கல. மனசுல வந்து ஒரு சில விஷயம் ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்க அப்படின்னா, அவங்க பிசிக்கல் டாஸ்க் சூப்பரா பண்றாப்பா தர்ஷிகா தான், பிசிக்கல் டாஸ்க்னாலே தர்ஷிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உசுப்பேத்தி விட்டாங்களா. எல்லார்கிட்டையும் போய் அந்த தர்ஷிகா அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்மளாம் நல்ல பிசிக்கல் டாஸ்க் பண்றோம், சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றவங்க ஒன்றும் பண்ணாம எப்படி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா எந்த ஒரு டாஸ்க்லையுமே தர்ஷிகா ஜெயிக்கவே இல்லைன்றது செகண்டரி. அந்த கால்ல அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வர்ஷினியும் சௌந்தர்யாவும் போயிட்டு செகண்ட் டேக்ல போட்டு வந்துட்டாங்க. தர்ஷிகா உட்காந்து 3 மணி நேரமா முக்குன்னு முக்கிட்டு கடைசியில இந்த வர்ஷினி புள்ள சொதப்பி விட்டுருச்சு சை அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா லாஜிக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேட்டா வர்ஷினி கரெக்டான பேலன்ஸ் கொடுத்திருந்தா சௌந்தர்யா கூட கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முன்னாடி போயிருந்தா ஒரு ட்ரையல் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா விட்டது ஃபுல்லா தர்ஷிகா தான். அந்த க்ளோஸ் அப் சாட்டை வச்சு காமிச்சிருப்பாங்க. தர்ஷிகா கால்ல இருந்தா அவ்வளவு குச்சிங் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு டாஸ்க் போனாங்க இல்லையா, இனி கூட இந்த இதை வச்சு கோப்பையை வச்சு உள்ள மார்பிள வந்து கேரி ஃபார்வர்ட் இப்படி சுத்தி எடுத்துட்டு போறாங்க. இப்படி மேல எப்படி அது சுத்த வேணாம், அப்படியே விட்டுரு, அது கோழி குண்டு உள்ளே தான் இருக்கும், அப்படி போய் போட்டுடலாம். எதுக்கு சுத்திக்கிட்டு தேவையில்லாம கத்தப்பட்டு அவ்வளோ ஜாலி. அன்சீன்ல என்ன சொன்னாங்க அதை நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னொரு எபிசோட்ல அவங்க வந்து மஞ்சரியும் அப்படி தாண்டி போட்டா, மஞ்சரி பார்த்து தாண்டி போட்டேன். பிக் பாஸ் வந்து என்ன மட்டும் நோட் பண்ணிருக்காரு, மத்தவங்க நோட் பண்ணவே இல்லை, எல்லாரையும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ணத்துக்குல அந்த ஒரு விஷயம் வந்து சுத்தமா இல்ல. இப்ப நம்ம டாஸ்க்கும் வரல, பெருசா வெளியவும் தெரியல, நம்ம ஒண்ணுமே பண்ணல, வெளியே தெரியல அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் விஷாலோட லவ் அப்படிங்கிறத வாலண்டரா புடிச்சு கடைசி உங்களோட டைவர்ஷனே இங்க இருந்து ஆரம்பிக்குது. இதுல வந்து கொஞ்சம் இதை கவனிக்காம டாஸ்க் கேம் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து கரெக்டா வந்து பிளே பண்ணிருக்க முடியும். இப்ப லவ் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து வர ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. விஷால் கூட பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு தாட் வருது. தர்ஷிகா கிட்ட பேசும்போது நடந்து போறாங்க பேசுறாங்க. அப்ப ஜாக்லின் கிட்ட வந்து முன்னாடி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன், அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஓப்பனா வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரியான ஒரு பாயிண்ட், அதே மாதிரி ஒரு தாட்டை வந்து தர்ஷிகா கிட்டே வந்து கன்வே பண்ணிருக்கலாம். ஆனால் தர்ஷிகா கிட்ட வந்து வேற மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாரு விஷால். ஸோ வந்து இங்க சேஃபா வந்து பிளே பண்றாரோ, வர வரைக்கும் லாபம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து இருக்காரோ, யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தர்ஷிகா கிட்ட வந்து பேசுறாங்க, தர்ஷிகா வந்து ஓப்பனா வந்து ஒரு சில விஷயம் சொல்றாங்க. சொல்ல இன்னும் சொல்லு அவ்வளவுதானா, இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்லி வாண்டடா கேட்டுட்டே இருக்காரு விஷால். உட்கார்ந்து பேசுறாங்க, உட்கார்ந்து பேசும்போது கூட அவ்வளவுதானா, ஆமா அவ்வளவுதான் சொல்லலாம். சரி உனக்கு எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்ல, தேர்ட் பர்சன்லாம் வேணாம், ஜாக்கெட்லாம் தேர்ட் பர்சன் அப்படின்ட்டு. ஆமா அது
பல வருஷம் ஃப்ரெண்ட்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்ட் பர்சன் சொல்லி அசால்ட்டா அப்படி சொல்லிட்டாரு. இதுதாங்க காதல் வந்தாலே இப்படிதாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுரும். அது இல்லாம ஏதோ ஒரு பகை இருக்கு போல இருக்கே விஷாலுக்கு வந்து ஜாக்லின் மேல. இல்ல எல்லா நாமினேஷன்லயும் விஷால் வந்து ஜாக்லின் பேர சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. எங்கேயாச்சும் ஒரு நெகட்டிவா அடிக்க முடியும்னா அங்கேயும் ஜாக்லின் அடிக்கிறது. இப்போ ஜாக்லின் விஷாலை நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன அடிச்சிட்டு இருக்குது, நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன்ற மாதிரி ஜாக்லின் இப்போ விஷாலை நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, 2 பேரும் அடிச்சுட்டு 2 பேரும் வெளியே போனா கூட நிம்மதியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதான் விஷால் வந்து தர்ஷிகா வந்து யூஸ் பண்றாருன்றது நல்லாவே தெரியுது. ஆனா தர்ஷிகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ள இறங்கிட்டு இருக்கிறதும் நல்லா தெரியுது. லவ் அந்த ஒரு மூடுக்குள்ள வந்து இறங்குற மாதிரி தெரியுது. விஷால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல போற மாதிரி தெரியுது. எனக்கு எப்படி தெரியுதுன்னா 2 பேருமே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க தான் தெரியுது. ஆமா, இவங்க வந்து இவன் வந்து லவ்க்குள்ள விஷால் வந்து லவ்க்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புல. இருந்தாலும் ஒன் சைட் லவ்வா நீ பண்ணிக்கோ, இது ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் பிக் பாஸ் நடக்காத ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கும். நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கேன், நீ என்ன லவ் பண்ற, இதுதான் கான்செப்ட், இப்படி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஆனா தர்ஷிகாக்கு இதுதான் கடைசி வாரமா இருக்க போதா இல்ல அடுத்த வாரம் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்களான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க இல்லைன்னா ஆர்ஜே ஆனந்தி அதுக்கு மேல இருக்காங்க. வர்ஷினி வந்து அது வர்ஷினி பரவாயில்ல. இந்த பிரின்சிபல் டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க் வந்ததுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா வந்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரு? வர்ஷினியே தான். பிக் பாஸ் ஷோவே பார்க்காம இந்த பிள்ளைய உள்ள விட்டுருக்காங்க. வேஸ்ட், எதுக்கு இந்த பிள்ளைலாம் பிக் பாஸ்க்குள்ள விட்டாங்கன்ற மாதிரி. யாரு? தர்ஷிகா, ஆர்ஜே ஆனந்தி, இவங்க எல்லாம் தான், சாச்சனா, இவங்க எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கீழே இருக்காங்க. அவங்களுக்கு மேல இப்ப வர்ஷினி இருக்காங்க. சோ வர்ஷினி எனக்கு தெரிஞ்சு சேஃப் தான், இந்த வாரம் சேஃப் தான். சோ சாச்சனா தான் போகணும். அப்படி சாச்சனா மிஸ் ஆனா தர்ஷிகா மேக்ஸிமம் தர்ஷிகா ஒத்துக்கிடுவாங்களோன்னு தோணுது இல்ல. ஏன்னா சாச்சனா கொஞ்சம் சேஃப் கார்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். லிட்டில் பிரின்சஸ் வேற, ஸோ டேடியோட செல்ல குழந்தை வேற, அதையும் தாண்டி தெரில. இந்த வீக் வர நிறைய நெகட்டிவிட்டியான விஷயம்லாம் வந்து சாச்சனா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கஷனில் கூட உட்காந்து பேசும்போது கூட பயங்கரமாக வந்து கதறி அழுதுட்டு இருந்தாங்க. தெரில இந்த ஒரு மைண்ட்லேயே வந்து வெளியில் அனுப்புவாங்களா, இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக காமிச்சு வெளியில் அனுப்பலாம், நெக்ஸ்ட் வீக் அனுப்பலாம்ப்பா அப்படின்னு யோசிப்பாங்களான்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். மேக்ஸிமம் தர்ஷிகா ஒத்துக்கிடுவாங்களோன்னு தோணுது. மேக்ஸிமம் தர்ஷிகா இப்போதைக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஒன்று சாச்சனா இல்லைன்னா தர்ஷிகா. மேக்ஸிமம் தர்ஷிகா போறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு தெரிஞ்சோம் தர்ஷிகாவா, நாளைக்கு அப்டேட் வந்துரும் மக்களே. சரி, இப்போ வீக்கெண்ட் எபிசோடோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்மளா பேசிப்போம். கடைசி வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது எதுவும் வீக்கெண்ட் எபிசோட்ல எக்ஸ்பெக்டேஷன் ஒரே வார்த்தை தான். நம்ம நினைக்கிறது எதுவுமே கேட்க மாட்டாரு. ஆமா, அவ்வளவுதான். பேசுறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பேசிடலாம். ஏன்னா நம்மளாச்சும் அட்லீஸ்ட் பேசிடுவோம் அதை பத்தி. ஃபர்ஸ்ட் வீக்கே ஃபர்ஸ்ட் சண்டை மஞ்சரிக்கும் அருண் பிரசாத்துக்கும் நடந்த அந்த டாஸ்க் எக்ஸர்சைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு கொடுத்தது. ஆமா, அதுல மஞ்சரி பண்ண பிராங்க், அந்த பிராங்குக்கு கடைசி வரைக்கும் வந்து நான் பண்ணதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி, நான் முத்துக்குமரன்றதுனால தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வர யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ ஒரு பிராங்க் பண்றதுனாலும் அந்த பிராங்கை வந்து அவன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்டா ரிவீல் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் ஆரம்பிச்சு அவன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து ஒன்று சொல்லி அது குழப்பமாக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. கடைசி வரைக்கும் நான் பண்ணது தப்பு, இதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட மஞ்சரி வாயிலிருந்து அந்த வார்த்தை வரல. கேப்டன் தான் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாப்புல. ஸோ அருண் பிரசாத் அவருடைய கேப்டன்சியோடைய கடைசி விஷயம் வரைக்கும் கரெக்டாக முடிச்சு கொடுத்த மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை, இந்த ராணவ் ஃபன்னா எதிரி குதிச்சார் இல்லையா, அந்த மேட்டர் பவித்ராவை கை காமிச்சு போயிட்டாரு அருண். அது என்னன்னு எனக்கே புரியலங்க. அந்த புள்ள தலைவலிக்குதுன்னு சொன்ன தவிர்த்து வேற எதுவும் பெருசா பேசவே இல்லையங்க. அதுக்கப்புறம் கூட நைட்டு வெளியில உட்காந்து பேசும்போது கூட என்ன பவித்ரா தானே நீ தண்ணி எடுத்து போய் கொடுத்த, கடைசி வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டா பவித்ரா வரவே இல்லையடா அப்படின்னு சொல்லி வெளியில உட்காந்து வேற ராணாவிட்ட வந்து அட்வைஸா கொடுத்துட்டு இருக்காரு அருண். அதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க அருண் நீங்க இப்படி பண்றீங்களே அருண் அப்படின்னு சொல்லி தோணாரு. அந்த புள்ள கேட்டுச்சா எனக்கு வெண்ணி வேணும்னு கேட்டுச்சா, நீ ஏன் போயிட்டு வெண்ணியை கொடு, எகிரி குதி ஹீரோ, ஆமா தடைகளை பார்க்க கூடாது, டாஸ்க் இருக்குன்னு பார்க்க கூடாது, நல்லா யூஸ் பேத்தி விட்டுட்டு எல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டாரு. நான் சொன்னா குதிச்சிருவியா அப்படியா எல்லாமே அப்படியே டைவர்ட். அவர் வந்து மார்க் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவருக்கு வந்து ட்ரிகரிங் பாயிண்டா இருக்குன்றது நல்லாவே தெரியுது. அதுக்கு முன்னாடி வர பெரிய ப்ராப்ளம் போச்சு, அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சமரசம் மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அங்க வந்து மஞ்சரி வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. மார்க்ன்ற ஒரு வார்த்தையை கேட்டோன்னா இவருக்கு வந்து பஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தையத்தக்கன் பயங்கரமாக குதிச்சாரு. அதெல்லாமே ஓகே ரைட்டு, உங்களுக்கு மஞ்சரி சொன்னாங்க, நீ வந்து ஃபீல் பண்ணீங்க பேசுவீங்க ஓகே. ஆனால் தேவையில்லாம அந்த பொண்ணை நீ உன்னாலதான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டாரு. அது கேட்கும் போது தான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. அண்ட் இவங்க இந்த 2 மேட்ரு, மஞ்சரியுடைய கேப்டன்சிக்கே ஒரு பெரிய ரோஸ்ட் இருக்கணும் கம்பல்சரி. இந்த வாட்டி சரியான ரோஸ்ட் இருக்கணும். சத்யாவை விட ஒரு மிக மிக மோசமான ஒரு கேப்டன்சி அப்படின்னா மஞ்சரியுடைய கேப்டன்சி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பேட்ச் இருக்கு இல்லையா, ஒருவேளை மஞ்சரி கிட்ட பேட்ச் ரிமைனிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வீக்கெண்ட் எபிசோட்ல அதை நான் எடுத்துறேன்னு சொல்லி விஜய் சேதுபதி அந்த பேட்சை கொடு நானே வாங்கிக்கிறேன் சொல்லி வாங்கினாருன்னு வைங்க, அது சூப்பரா இருக்கும். அது எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு எபிசோடா கூட மாறலாம். பட் அதெல்லாம் பண்ண மாட்டாருன்றது தெரியும். டெப்தா போக மாட்டாங்க.
சொல்லி புரிய வைப்பாங்க, நீங்க பண்ண தப்பு இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கேட்பாரு. மஞ்சரி தரப்புல இருந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த டாஸ்கை பத்தி கண்டிப்பா ராஜாராணி டாஸ்கை பத்தி கண்டிப்பா டீடைலா பேசுவாங்க. யாரெல்லாம் ஒழுங்கா பண்ணது, என்ன சொதப்புனீங்கன்னு சொல்லி டீடைலா பேசுவாங்க. தீபக் வந்து நல்லா ஸ்பெஷல் ரோஸ்ட் கொடுக்கலாம்னா யாருக்கு கொடுக்கலாம்? இதுல ஸ்பெஷல் ராஜா ராணிக்கு தான் கொடுக்கணும். முக்கியமா ராணிக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ராணி பயங்கரமா கொடுக்கலாம், ராணிலாம் வச்சு செய்யலாம் ராணியா. பட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ராஜாவுக்கும் வந்து கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே எதுவுமே வந்து பேசல, கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. தவிர சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. அதை தவிர்த்து வேற ஒன்றும். செங்கோலியும் விட்டாங்க. செங்கோலியில குச்சி வாழையும் வந்து விட்டாங்க. கோலக்கானா என்னமா கோல், செங்கோலக்கானா. அப்புறம் வாழை கூட ஒழுங்கா பாத்துக்கல, லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த கேப்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுல வந்து அந்த செங்கோல குச்சின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க. அப்புறமா இவனுங்க வந்துட்டு அந்த ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்லும்போது உப்பு என்ன உப்பு அப்படின்றாங்க. கேட்டா எங்களுக்கு உப்புன்னு சரியா கேட்கலான்றாங்க. ஆக மொத்தத்தில் நாங்க அது கிண்டல்லாம் பண்ணலன்றாங்க. இவங்க பண்ணா அது கிண்டல்ல வர மாட்டேதான், அவங்களுக்கு பண்ணா அது கிண்டல்ல வருதுன்னு வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் கேட்கணும்னா எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். கமல் சார் இந்த நேரத்துல மிஸ் பண்றாங்க. பாயிண்ட் பண்ண சும்மா அப்படி கடைசில இந்த இந்தியன் படம் மாதிரி தாங்க ஆயிடுச்சு உண்மையிலேயே. கோ பேக் இந்தியன் நாங்க போன வாட்டி நான் நேத்து பைக்ல போகும்போது இததான் யோசிச்சே போனேன். நேத்து பைக்ல போகும்போது கோ பேக்னு சொல்லுமே, கம் பேக் இப்போ வந்து விஜய் சேது வந்து கம் பேக்ன்றாங்க. ஒருவேளை திரும்ப அவர் வந்துட்டாருன்னு வைங்களேன், கோ பேக்னு அதே போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவரோட அருமை பெருமெல்லாம் நிறைய பேர் இப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா. பட் விஜய் சேதுபதி சாரை நம்ம குறை சொல்ல முடியாது. பின்னாடி இருக்கிற டீம் என்ன பண்றாங்கன்னு தான் என்னோட பெரிய கேள்வியே. ஏன்னா அவங்க வந்து டாக் பேக்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும் முக்கியமானு சொல்லி அவங்க தான் வந்து பாயிண்டா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. கமலஹாசன் சார் வந்து இருந்து அவரோட ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட். நல்லா கேட்பாரு, கேட்டு டீட்டெயிலா கேட்டு அப்புறமா பேசுவாரு. பேசுறது வந்து 4 வார்த்தையா இருந்தாலும் நறுக்குன்னு கரெக்டா 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்படி பேசுவாரு. அது புரியாத மாதிரி பேசுவார். ஆக்சுவலா அது ஒரு குழப்பத்தை உருவாக்கும். அதை நம்ம டீட்டெயிலா கேட்கறோம் அப்படின்னா அதுக்குள்ள பொக்கிஷமே அதுக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். ஆமா. பட் இவர் வந்து என்ன இவர் நிறைய மிஸ்டேக் என்ன பண்றாருன்னா, பப்ளிக் ஒப்பீனியன் கிட்ட எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். டைம் வந்து கொஞ்சம் ஷோ பாக்குறதுல விட்டுட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்றதுல அதிகமா கேட்கு. இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு முயற்சி பண்றாரான்னு படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். சீன்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீலிங்ஸ்னு சொல்லி ஒரு சில சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. பீச்ல வந்து சும்மா பறவைகள் வந்து பறக்கிறது, மாண்டேஜஸ் ஷாட்லாம் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி மக்களோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் தேத்திக்கிறாங்க. 1.5 மணி நேரம் எபிசோட வந்து தேத்தணும். ஆமா, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேள்வி போன எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே எபிசோட் ஒண்ணுமே இல்லாம போச்சா. சண்டே எபிசோட்ல ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு 4 கேள்வி நல்ல கேள்வி எடுத்து கொடுத்து அதை இவர் உள்ள கேட்டு தான் போன சீசனே தேறிச்சு. ஆடியன்ஸ் சைடுல அந்த கேள்வியும் கேட்கலன்னு வைங்களேன், போன வீக்கெண்ட் எபிசோடே மொத்தமா குழி தோண்டி புதைக்கிற மாதிரி தான் ஆயிருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு சொல்லி இவர் கேட்காம இவரே வந்து டேரக்டா சில கேள்விகள் எல்லாம் கேட்டார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்கறது வந்து நம்ம எல்லாருமே வெளியில வந்து கொஸ்டின் எல்லாம் பண்றோம் இல்லையா, ஒழுங்கா கேட்க மாட்டாரு, ஒழுங்கா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள்கிட்டயே நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட டேரக்டா வந்து கேட்டுறாரு. ஸோ மக்கள் வந்து எந்த பாயிண்ட் சொல்றாங்களோ, எந்த கேள்வி கேட்கறாங்களோ சேஃபா வந்து அந்த கேள்வி கேட்டு போயிட்டோம்னா நமக்கு சேஃப் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த பக்கம் ஒரு டிவி வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டிவி வச்சுட்டு ஒரு வீடியோ கால்ல வந்துடணும். வந்து மக்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் கேட்டு விடுங்க, ஓகேவா? அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, நீ வீக்கெண்ட் எபிசோடு ஓவர் அப்படின்ட்டு போயிடலாமே. என்னது இது காமெடியா இதெல்லாம்? கமல் சார் என்னைக்கோ ஒரு நாள், ஒரு மொத்த சீசன்ல ஒரு நாள் தான் ஆடியன்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸே பண்ணுவார். அதுவும் இங்க கேட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள போவாங்க. இங்க இவங்க என்ன மதிவானன் அப்படித்தானே, ஆமா சார் அப்படிங்கிறதுலாம் உள்ள கேட்குது. இவங்க பேசுறது ஃபுல்லா ஆடியோ உள்ள கண்டஸ்டன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தெரியல. பிக் பாஸ் ஆக்சுவலா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சீசன். ஏன்னா புதுசா விஜய் சேதுபதியை வச்சு புதுசா ட்ரை பண்றாங்க, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்றதுனால எக்ஸ்பெரிமெண்ட்லயே போகுது இந்த சீசனே. இந்த கான்செப்ட் பூரா எக்ஸ்பெரிமெண்ட் தான். நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நமக்கு இது எக்ஸ்பெரிமெண்ட் ஆகி போச்சு கடைசியில். அதாவது இப்போ பிக் பாஸ் நம்பி நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, இதுக்கப்புறம் பிக் பாஸ் விட்டா நமக்கு வேற என்ன தொழில் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்படி யோசிக்க வச்சிட்டாங்க இவங்க எல்லாரும். அந்த மாதிரி ஆயிரம் போறதுக்கு ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ விஜய் சேதுபதி இந்த வாரம் ஆச்சு எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் திருப்திப்படுத்துறாரா அப்படிங்கிற அப்ரிசியேஷன் வந்து எனக்கு தீபக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க, ரயானுக்கு வந்து நிறைய வந்து கொடுப்பாங்க, முத்துக்குமரனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் மென்டல் மாதிரி கொஞ்சம் கேரி பண்ணாரு, அவருக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிற்பங்களை பத்தி பேசுவாங்க, யாரெல்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் சாட்டர்டே எபிசோட்ல வந்து இது எல்லாமே வந்து சாட்டர்டே
தெரியல, ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணி சாட்டர்டே சண்டே ஃபுல்லா கூட காமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைட், ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துடைய மொத்த ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நாமினேஷனில் சாச்சனா இல்லை தர்ஷிகா இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம வீக்கெண்ட் எபிசோடில் நம்ம பொறுத்திருந்து பார்த்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் வீக்லி ரிவ்யூஸ்லாம் மக்கள் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்ருங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, இதெல்லாம் விஜய் சேது வீக்கெண்ட் எபிசோட் பேச எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஒரே சவுண்டா இருக்கு, போய் பார்க்குறேன். ரைட், அவர் கிளம்பிட்டாப்ல. ஸோ இதோட நானும் கிளம்பிக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ரிவ்யூவோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். ஷாஃபி அண்ட் விஎஸ்கே சொல்லுங்க. விஎஸ்கே. ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எப்படி பயங்கரமா கண்டென்ட் கொடுக்குறாருல. அடுத்து பிக் பாஸ் அனுப்பிடலாம்.